இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து சிக்கன் தொக்கு. நல்ல மெட்ராஸ் ஸ்டைலில் ஒரு சிக்கன் தொக்கு. ஸோ மஞ்சத்தூள் உப்பு போட்டு இது ஊற வச்சுருக்கேன் நல்லா கழுவி. ஸோ இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு எண்ணெய், சோம்பு கொஞ்சம், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. இப்போ எப்படி செய்முறைன்றது பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடாய் காஞ்சிட்ருக்கு. இப்போ எண்ணெய் போடணும். நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ சோம்பு போட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இல்லையா, நல்லா காய விடணும். எண்ணெயை சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. ஏன்னா தீஞ்சிச்சுன்னா சோம்புலாம் தீஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ இப்போ இந்த டைமில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன், கொத்தமல்லி வந்து போடும்போது நல்லா வாசனை வருது. போட்டு நல்லா அப்படி வதக்குங்க. இந்த சிக்கன் மசாலாவும் மஞ்சத்தூளும் உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு முன்னாடியே, கிரேவி செய்யறதுக்கு முன்னாடி 1/2 hour முன்னாடி இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. அப்போ தான் அந்த மசாலா சிக்கனில் இறங்கும். ஸோ இப்போ இது ஒரு 10 minutes நல்லா வதங்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. தேவையான அளவு உங்களுக்கு உப்பு எப்படி சாப்பிடுங்க. அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அப்படி வதங்கணும். வெங்காயம் எவ்வளோ வதங்கணும் அதுதான் டேஸ்ட்டு எல்லா குழம்புக்குமே. ஸோ பச்சை மிளகா இருந்தால் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் பிடிக்கணும். ஸோ இப்போ நல்லா வதங்குதா. நல்லா வதங்கணும். இன்னும் பொன்முருவலாக வதங்கணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணுங்கள். எப்படி வதங்குதுன்னு பார்த்துட்டு நல்லா சுருண்டு வரணும். அப்போ தான் வந்து நான் அந்த குழம்போட திக்கு அதிகமாகும். ஓகேங்களா. எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு பாருங்கள். கருவேப்பிலை போட்ட, கொத்தமல்லி, சோம்பு, வெங்காயம், உப்பு எல்லாமே நம்ம வதங்கிடுச்சு இல்லையா. இந்த ஸ்டேஜில் ஆல்மோஸ்ட் ஒரு 80% நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி அதில் போடணும். போட்டு இது ஒரு 10 minutes வதங்கணும். கலர் விட்டுட்டு கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். கலர் இப்படி விட்டுட்டு இது நல்லா ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி நல்லா இப்போ வதங்கணும். அது இந்த டைமில் கொஞ்சம் மஞ்சள் பொடி தேவையான அளவு போட்டுக்கலாம். கலருக்காக, கலர் ப்ளஸ் டேஸ்ட்டுக்காக. ஸோ இது போட்டு நல்லா வதக்கி கிளறி விட்டு ஒரு 10 minutes விட்டுணும். மூடி போட்டு தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கணும். ஊற்றி விடணும். அந்த கரண்டி வச்சு இப்படி ஊற்றி விட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்படி கொட்டி விடணும். நல்லா குத்தி விட்டு இப்படி கிளறுங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து காமனாக எடுத்துக்கலாம். ஒரு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியாக இருக்கும்.
டைமில் நல்லா இதுவாகிடுச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா இதுவாகிடும். இந்த டைமில் நல்லா வதங்கிச்சு இல்லையா, நல்லா கொத்தி விட்டிங்கன்னா குழம்பு உங்களுக்கு திக்காக வரும். வேறு ஒன்றும் இல்லை, நல்லா அப்படி கொத்தி விடணும். பெருசாக இருக்க தக்காளியை இப்படி கொத்தி விட்டிங்கன்னா குழம்பு நல்லா உங்களுக்கு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும், குழம்பு கசப்பு எடுத்துரும். இப்படி நல்லா இது பண்ணி நல்லா ஆவி பறக்குது. இப்போ இந்த டைமில் மிளகாத்தூள் நம்ம ஆல்ரெடி கழுவி மசாலா போட்டு சிக்கன் குழம்பு மசாலா ப்ளஸ் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்ச கறி எடுத்து இதில் அப்படியே நல்லா மழை சாரல் மாதிரி தூவி விடுங்க. ஸோ இதுக்கப்புறம் பாருங்க, தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஊற்றுங்க. கறி இதோடு இது கிளறி விடுங்க. ஸோ அதில் ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்ற போகிறதில்ல, அதில் கறியில் இருக்க தண்ணியை வேகத்துக்கு விட்டு போகிறேன். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலரி மசாலா அதோடு இறங்கணும். மிளகாத்தூள் போட்டு நல்லா கலரி நல்லா ஒரு 10 to 15 minutes வேகணும். சிம்மில் வச்சுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா அந்த மசாலாவோட அது கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இருக்கணும். ஸோ அப்போ தான் தொக்கு ரெடியாகும் உங்களுக்கு. நல்லா அப்படி கலரி விட்டு ஒரு 15 minutes விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வரும். 10 minutes கழிச்சு பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான பதத்தில் வரும். சரிங்களா? ஸோ பாருங்கள் எப்படி கலரு, இந்த கன்சிஸ்டன்சி, இந்த மசாலாவோட இந்த இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் எல்லாமே அதோட இதுவாகிடுச்சு. ஒரு வாட்டி சொல்லிட்டேன். வெங்காயம், சோம்பு தாளிச்சிக்கணும் ஃபஸ்ட்டு போட்டு எண்ணெயில், அப்புறம் வெங்காயம், அப்புறம் வந்து தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி சிக்கனை வந்து சிக்கன் மசாலா போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் மஞ்சள் கொஞ்சம் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு ஊற வச்சாச்சு 1/2 hour முன்னாடியே. அதுக்கப்புறமா வந்து தக்காளி எல்லாம் போட்டாச்சுல்ல, அதுக்கப்புறமா வந்து மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு தேவையான உப்பு போட்டு இந்த ஆல்ரெடி ஊற வச்ச அந்த சிக்கன் எடுத்து இதில் போட்டு நல்லா கிளறி இப்போ ஒரு 10 to 15 minutes அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு சுவையான மெட்ராஸ் சிக்கன் தொக்கு உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாதத்தோட சூடாக போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து அந்த லேயர் பிரியாமல், அந்த கலர் கன்சிஸ்டன்சியோட அந்த டேஸ்ட் மாறாமல் நல்ல ஒரு திக்கான ஒரு இதோட நல்லா அந்த ஃப்ளேவரிஸ்டிக்காக அந்த கருவேப்பிலை, அந்த கொத்தமல்லி எல்லாமே போய் இதுவாகி உங்களுக்கு ஒரு கிரேவி செம்மையாக கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஆட்டு நெஞ்செலும்பு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இன்றைக்கி சூப்பு ப்ளஸ் குழம்பு வைக்க போகிறேன். இப்படி கோல்டுக்கு
ரொம்ப ஸ்ட்ரென்த்தே இல்லைன்னா அந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இது சாப்பிட்டா கோல்டு சரியாயிடும். த்ரோட் பெயின், கோல்டு, ஒரு மாதிரி பாடி டயர்டாக இருந்துச்சுன்னா இது சாப்பிட்லாம். ரொம்பவே ஸ்ட்ரென்த்னிங்காக இருக்கும். ஸோ மெத்தட் வந்து நான் உங்களுக்கு எப்படின்றத நான் சொல்ல போகிறேன். என்னென்ன தேவையான பொருளும் சொல்ல போகிறேன். ஸோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இஞ்சி எலும்பு தெரியுதா உங்களுக்கு? ஸோ மட்டன் நெஞ்சு எலும்பு சூப் ப்ளஸ் குழம்பு எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு, சீரகம் இடிச்சுக்கிட்டேன், சோம்பு, பச்சை மிளகா வேணும்னா போட்டுக்கலாம், மஞ்சள் போட்டு, உப்பு போட்டு, கொத்தமல்லி வந்து போடணும். ஸோ இப்போ வந்து இது போட்டாலே சூப்பு உங்களுக்கு ரெடி ஆகிடும் நல்லாவே. இது ஒரு 20 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு அப்போ தான் வேகும் கொஞ்சம் நல்லா. 15 to 20 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சுவையான மட்டன் நெஞ்செலும்பு சூப் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வச்சுட்டு 20 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இது ரொம்ப சளிக்கு, உடம்பு ரொம்ப ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் வீக்காக இருந்தாலும் இந்த சூப் வந்து உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ஸோ ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்படி இருக்குது பாருங்கள். இதோட இது பிளெண்ட் ஆகணும். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டேன்னா ஃபினிஷிங் தேய்ச்சி வந்துடும். நல்லா எம்மியாக வந்திருக்குல்ல, பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லா எம்மியாக பார்க்குறதுக்கு நல்லா கறி நல்லா அந்த நெஞ்செலும்பெல்லாம் நல்லா வெந்து நல்லா எம்மியாக. இப்போ கொஞ்சம் பெப்பர் ஆல்ரெடி போட்டிருக்கு. சரி, இறக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிங்கன்னா அந்த இது ஃபுல்ஃபில் ஆகிடும். எப்படி இருக்குது பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? நல்லா பலன்னு வெந்திருக்கு, பஞ்சு போல். இது வந்து நல்லா ஃப்ராக்ரன்ஸாக இருக்குது பாருங்கள், வாசனையாக. இமீடியட்டாக கோல்டு ரிலீஃப் பண்ணுவது இந்த சூப்பு, நெஞ்செலும்பு சூப் பண்ணுறது. கேட்டிங்கனாலே கறிக்கடையில் நீங்கள் போய் கேட்டிங்கனாலே மட்டன் நெஞ்செலும்பு அப்படின்னு கேட்டிங்கனாலே இந்த மாதிரி கறியோடு சேர்ந்து தான் வரும் நெஞ்செலும்பும். இந்த மாதிரி குழந்தைங்களும் ஒரு ஆளுக்குனா கொஞ்சம் அளவு 1/4 கிலோ அந்த மாதிரி வாங்கினா போதும். ரொம்ப வாங்கியும் இது வேஸ்ட்டு தான். கொஞ்சம் 1/4 கிலோ வாங்கி, நிறைய பேர் இருந்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ வாங்கணும். ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேக் கேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் எப்படி இருந்ததுன்றது எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் டெய்லி ஒரு மாதிரி வித்தியாசமான ரெசிபிஸ்லாம் நம்ம இதில் இருந்து வரும். சரிங்களா? பாருங்கள், அந்த எண்ணெய்லாம் மேலே மிதக்குது. இது எல்லாமே நம்ம எண்ணெய் எதுவுமே ஊற்றலை. அந்த மட்டனில் இருக்கிற எண்ணெய் அதுவே மேலே மிதக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. எப்படி இருக்குது? நல்ல ஒரு தொக்கான அழகாக. இறக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்குனேன். ஸோ தொக்கா இருக்குது. பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கிரேவியாக அந்த சிக்கனோட அது பிளெண்ட் ஆகி இல்லை கிரேவியாக உங்களுக்கு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு. சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு இந்த சிக்கன் கறியை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே தேவை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சிருக்கேன். நீங்கள் வேணால் ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள். கறி நல்லா வெந்திருக்கு. ஸோ செம்ம டேஸ்ட்டு. ஒரு வாய்ச்சு உங்களுக்கு உங்கள் சார்பாக நானே சாப்பிட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா அந்த சாதத்தோடு அப்படி பிசைஞ்சு அப்படி உருட்டி ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்.